ओम नमो भगवते वासुदेवाय। 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 ओम ज्ञानं तिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगना रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितं च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपेककान्ता राधाकान्ता नमस्तुते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। उत्तिर्बलं यशोधैर्यं निर्भयत्वम् अरोगता अजात्यं वाक्पटुत्वं च श्रीहनुमत्स्मरणेत् भवेत्। ओम विष्णुपदाय कृष्ण कृष्णाय श्रीमदे जयतापस्वामी नमाचार्य पदाय निताय कृपा प्रदाय गौरकर दामदाय हरे कृष्णा। ரொம்ப அருமையான ஒரு சென்டர். ஒரே இருட்டாக இருக்குது வெளியே. இப்போ வந்தோடனே அப்படியே லைட்டாக வைகுந்த மாதிரி இருக்குது. இதுதான் பக்தியோட மகிமை. இதுதானே எங்கே பகவான் இருக்காரோ, எங்கே பக்தி இருக்குதோ, எங்கே பக்தர்கள் இருக்காங்களோ அது மாதிரி வைகுந்தம் தான். இது உங்களோட சென்டர் வந்து ஒரு நல்ல ஒரு இது கேட்டாங்க. இந்த பக்கம் தான் போனேன். இன்னும் போயிட்டு நடந்து வரணும். இவ்வளோ பிரைட்டாக இருக்குது. மிஸ் பண்ணிட்டோமே, வைகுந்தத்தை மிஸ் பண்ணிட்டோம் பாருங்க நம்ம. ரொம்ப அருமையான சென்டர். ரொம்ப நன்றி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இதான் முதல் வாட்டி சென்டருக்கு வரேன். என்னோட எக்ஸ்பெக்டேஷனோட இன்னும் ரொம்ப நல்லா இருக்குது சென்டரு. சில பேர் எனக்கு தெரியும், சில பேர் தெரியாது. பிரபுலாம் ரொம்ப தெரியும் நல்லா. பிரபு வந்து தேன் வண்டு மாதிரி எங்கெங்கே தேன் இருக்கோ அங்கெல்லாம் போகிறாங்க. அந்த மக்களும் அப்படி தான். எல்லா சென்டருக்கும் போகிறாங்க அவங்க. எக்ஸலன்னா எக்ஸலன்ட். எங்கெங்கே நம்மளுக்கு தேவையான பக்தி இருக்குதோ, நம்மளுக்கு எங்கெங்கே நம்மளுக்கு கிடைக்குதோ போயிடுறது தான். சேமன் எப்படி இருந்தான்னா ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்னைக்கு இப்போ பிரபு வந்து எனக்கு இந்த 9வது அத்தியாயத்திலிருந்து 4வது பதத்தை வந்து நம்மளுக்கு அதை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. பகவத்கீதாவில் நிறைய ஸ்லோக்கா இருக்குது. மொத்தம் எத்தனை ஸ்லோக்கா இருக்குது பகவத்கீதையில்? 700 இருக்கு. 700 ஸ்லோக்காவில் சில ஸ்லோக்கா ரொம்ப ஹெவியான ஸ்லோக்கா.
ஹெவியான ஸ்லோகா. நீ சொல்லி ஒரு ஹெவியான ஸ்லோகா. வாழ்க்கையை மாற்றி விட்டுரும் அந்த மாதிரி ஸ்லோகா. அதில் ஒரு ஸ்லோகா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமான ஸ்லோகா, ஹெவியான ஸ்லோகா. இப்போ தேஹினோஸ்மின் யதா தேஹி கௌமாரம் யௌவனம் தரா யதா ததா தேதாந்தர பிராப்தி ஜீல தத்ரணம் முய்யத்தே சொல்கிறாரு கிருஷ்ணா. என்னடா இருக்குது ஆச்சரியப்படுறதுக்கு? எப்படி இந்த உடல்லையே நீ உடலை மாற்றிக்கிட்டே போறியோ அதே மாதிரி இறக்குற போதும் நீ இன்னொரு உடல் மாற்ற விட பெரிய ஆச்சரியம் என்னடான்னு சொல்கிறாரு பாருங்க அர்ஜுனாக்கிட்ட. அந்த கேட்டோன்னே நம்ம ரொம்ப ஆச்சரியமாக போவா. சுதானே கிருஷ்ணா சொல்கிறாரு, நான் தூ ஏவாகம் ஜாத்து நாசம் நாத்வம் நேமே ஜனாதிபா நான் செய்வன பவிஷ்யாம சர்வே பயம் அத்தப்பரம் சொல்கிறாரு. இந்த ஸ்லோகா முத கேட்டோன்னே கண்ணில் தண்ணியே வந்துடும் நம்மளுக்கு. நான் தூ ஏவாகம் ஜாத்து நாசம். அர்ஜுனா, நீயோ நானோ இந்த குருஷேத்திர போரில் இங்கே இருக்கிற எல்லா ஜனாதிபா எல்லா அரசனுங்களும் நம்மளுக்கு யாருக்குமே நம்மளுக்கு இறப்பே இல்லைடா. நம்ம நிச்சயமாக வாழ்கிறோம்லடா. எந்த காலத்துலையும் நம்ம பிறக்கல, எந்த காலத்துலையும் நம்ம இறக்கல. நம்ம நிச்சயமாக வாழ்கிறவங்க. கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. there's no death என்றது கிருஷ்ணா. there's no death. இதெல்லாம் வந்து ஹெவியான ஸ்லோகா. அதில் சேர்ந்த ஸ்லோகா தான் இன்னைக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான ஸ்லோகா. தத்துவம் நிறைந்த ஸ்லோகா இருக்குது. ஸோ இன்னைக்கு ஸ்லோகா பார்ப்போம். போட்டிருக்கீங்களா எங்கேயாச்சும்? எழுதியிருக்கீங்களா? இல்லை எழுதிருக்கணும். இப்போ போட்டில் எழுதல. சரி, 9வது அத்தியாயத்திலிருந்து 4வது ஸ்லோகா பார்ப்போம். எல்லாம் பகவத்கீதை வச்சுருக்கீங்க? ஓகே. மயா ததமிதம் சர்வம் ஜகத் அவ்யக்தமூர்த்தினா மத்ஸ்தானி சர்வபூதானி நாச்சாஹம் தேஷு அவஸ்திதः மயா ததமிதம் சர்வம் ஜகத் அவ்யக்தமூர்த்தினா மத்ஸ்தானி சர்வபூதானி நாச்சாஹம் தேஷு அவஸ்திதः மயா ததமிதம் சர்வம் ஜகத் அவ்யக்தமூர்த்தினா மத்ஸ்தானி சர்வபூதானி நாச்சாஹம் தேஷு அவஸ்திதः. சொல்லுங்க பிரபுலாஜ். பிரபு मया तातम् इदं सर्वं जगत् अव्यक्तमूर्तिना मत्स्थानि सर्वभूतानि नाचहं तेषु अवस्थितः नूर प्रभु सुलिए नीना. मया ततम् इदं सर्वं जगत् अव्यक्तमूर्तिना तानि सर्वभूतानि स्वयं देष्वस्थितः. मया ततमिदं सर्वं जगत् अव्यक्तमूर्तिना मत्स्थानि सर्वभूतानि नाचहं तेषु अवस्थितः. One more method. मया ततमिदं सर्वं जगत् अव्यक्तमूर्तिना मत्स्थानि सर्वभूतानि नाचहं तेषु अवस्थितः.
नाचाहेतेषु अवस्थितः மீனிங் பார்ப்போம். மயா मया by me ததம் ततं pervaded pervaded idam idam this this sarvam sarvam all all jagat jagat cosmic manifestation cosmic manifestation avyakta murtina avyakta murtina by the unmanifested form by the unmanifested form majstani Majstani in me in me sarva bhutani sarva bhutani all living entities all living entities na na not not cha cha also also aham aham I teshu teshu in them in them avastitaha avastitaha situated. situated. Translation by His Divine Grace Abhay Charanaranda Bhaktivedanta Swami Srila. By me, by me, in my unmanifested form, In my unmanifested form, this entire universe this entire universe is pervaded. is pervaded. All beings All beings are in me, are in me, but I am not in them. but I am not in them. By me, By me, in my unmanifested form, in my unmanifested form, this entire universe is pervaded. this entire universe is pervaded. All beings All beings are in me, are in me, but I am not in them. but I am not in them. தமிழ் எப்படி படிக்கணும்? தமிழ் யார் வச்சிருக்கா படிக்கணும்? தமிழ் பகவத்கீதை படிக்க ஒரு ஆள் பிரபுபாட்டோட நான் எனது தோன்றாத உருவின் மூலம் நான் எனது தோன்றாத உருவின் மூலம் இந்த அகிலம் முழுவதும் இந்த அகிலம் முழுவதும் பரவியுள்ளேன். பரவியுள்ளேன். எல்லா ஜீவன்களும் ஜீவன்களும் என்னில் இருக்கின்றன. ஆனால் அவர்களில் நான் இல்லை. ஸோ பகவான் வந்து இந்த ஒன்பதாவது சாப்டருக்கு டைட்டில் என்னன்னா மிக ரகசியமான அறிவு. மிக ரகசியமான அறிவு, த மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ். ரொம்ப நேரம் பேசிட்டு யாராச்சும் வந்து நம்மள்ட்ட கூப்பிட்டு சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு பெரிய ரகசியம் வந்து சொல்ல போகிறேன், நான் எப்படி இருக்கும் டுக்குன்னு அடிக்குமா இல்லையா, இதுதானே? ரொம்ப நாளாக பேசிட்டு இந்த வந்து கூப்பிட்டு நாளைக்கு வா வந்துட்டு ஒன்று சொல்ல போகிறாங்க, இதுதான் எல்லா ரகசியத்திலையும் பெரிய ரகசியம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு டக்குன்னு அடிக்கல. அப்போ இந்த சாப்டர் படிக்கும்போது நம்மளுக்கு அப்படி தான் இருக்கும். டுக்கு அடிக்கணும், என்ன சொல்ல போகிறாரு, இப்படி என்ன பயங்கரமான விஷயத்தை ரகசியத்தை சொல்ல போகிறார் அர்ஜுனாகிட்ட. முதலே சொல்கிறார் அர்ஜுனாகிட்ட, இடம் துதே குய்யதமம் பிரவக்ஷாமி அனசூயவே ஞானம் விக்யானம் சகிதம் யக்யாத்வா மோக்ஷே அசுபா. முதல் ஸ்லோக்கில் சொல்கிறாரு, அர்ஜுனா வாங்கிட்டு சொல்கிறவங்க, நீ என் மேலே பொறாமப்படாதவன், அதனால் உன்கிட்ட நான் வந்துட்டு ஒரு ரகசியத்தை சொல்ல போகிறேன், உன்கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்ல போகிறேன். ஏன் சொல்ல போகிறேன்னா, நீ என் மேலே படாமல் உள்ளவன், இந்த ரகசியத்தை சொல்ல போகிறேன். என்ன ரகசியம் தெரியுமா? ஞானம் விஞ்ஞானம் சேர்த்து சொல்ல போகிறேன். இதை தெரிஞ்சுக்கிட்டியா எல்லா அசுரமும் உன்ட்டு இருந்து போயிருந்தா அர்ஜுனான்னு சொல்கிறேன். சொல்கிறது இதுதான் வந்து மிக ரகசியமான ஞானம். ஆனால் கிருஷ்ணா என்ன வார்த்தை பாய்க்கிறாருன்னா, குய்யதமம் இடம் துத்தே குய்யதமம். குய்யம்னா ரகசியம், குய்யதமம்னா மிக மிக ரகசியம். இப்போ நம்ம வந்து பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல், அப்புறம் மோஸ்ட் பியூட்டிஃபுல் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தான் கிருஷ்ணா சொல்கிறாரு குய்யம். குய்யம்னா ரகசியம், குய்ய தரம்னா அதோட இன்னொரு மேலே ரகசியம், குய்ய தமம்னா த மோஸ்ட் மிக மிக ரகசியம். ஸோ பிரபுபாட் சொல்கிறாரு, போப்பட்டில் சொல்கிறாரு, ரகசியம்னா என்னது? முத கிருஷ்ணா அர்ஜுன்கிட்ட சொல்ல ரகசியம் என்னது? நீ இந்த உடல் அல்ல, நீ ஆத்மா. அதானே ரகசியம், இதுதானே? நம்ம எல்லாம் பக்தியில் வரும்போது அந்த ரகசியத்தை தான் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சாலே நம்மளுக்கு போதும், இதுதானே? அதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நான் ஒரு ஆத்மா, நான் நித்தியமானவன், இந்த சரீரம் வந்து அழியிறது தான், இது தற்காலிகமானது, நான் வந்து எனக்கு இறப்பே இல்லை. அது தெரிஞ்சுக்கிட்டா நாத்தில் நிம்மதியாக தூங்கலாமா இல்லையா, இதுதானே? 4 மாதம் இன்னைக்கு இறந்த எங்கள் அப்பாவும் அவரும் இறக்கல, அவரும் எங்கேயோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. 4 வருஷம் முந்தி இறந்த அம்மாவும் எங்கேயோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. யாருமே இறக்கலையே, பாடி தானே மாற்றினாங்க.
நானும் இன்னும் கொஞ்ச நாள் சென்று பாடி மாற்ற போகிறேன். சரிதானே? பாடி மாற்ற போகிறேன். நான் எனக்கு இறப்பே இல்லை. அதான் முதல் ரகசியம். கிருஷ்ணா வந்து அர்ஜுனாட்ட சொல்கிறான். அதை தெரிஞ்சாலே போதுமானது. நீ இந்த உடல் அல்ல. யூ ஆர் நாட் திஸ் பாடி, யூ ஆர் ஆத்மா. அதான் முதல் ரகசியம், குய்யம். அதுக்கு மேலே என்ன கிருஷ்ணா சொல்கிறாரு? குய்ய தரம், மோ கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ். என்ன சொல்கிறாரு? அர்ஜுனகிட்ட விலைக்கு சொல்கிறாரு, என்னை வந்து அடையிறதுக்கு வேறு வேறு யோகம் இருக்குது. அதெல்லாம் சொல்லி கொடுக்குறாருல்ல. கர்ம யோகம், ஞான யோகம், தியான யோகம். அப்புறம் 7வது 8வது சாப்டரில் எல்லா இடத்துலையும் நான் வந்து நிறைந்து இருக்கிறேன்னு சொல்கிறாரு. ரசோகம் மப்சுக்கம் தெரியா, தண்ணி குடிக்கிறியா, அந்த தண்ணியிலும் நான் தான்டா இருக்கேன்றது. ஆகாயத்தில் நிலாவை பார்க்குறியா, அதுவும் நான் தான்டா. காலையில் சூரியன் உதிர்க்கிட்ட, அதுவும் நான் தான்டா அர்ஜுனான். அதெல்லாம் சொல்கிறார். இதான் வந்து அதை விட மேலே ரகசியம், குய்ய தரம். அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு 7வது சாப்டர் 8வது சாப்டர் அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இந்த சாப்டருக்கு வந்தாலும் அர்ஜுனா கூப்பிட்டு சொல்கிறாரு, அதோட ரகசியமாக ஒன்று சொல்ல போகிற அர்ஜுனா, நல்ல கேளு. குய்யத்தமம். குய்யத்தமம் எந்த மாதிரி நாலேஜ் சொல்ல போகிறாருன்னா, ராஜ வித்யா ராஜ குய்யம் பவித்ரம் இதம் உத்தமம் பிரத்யக்ஷ அவகமம் தர்மியம் சுசூகம் கர்த்தும் அவ்யயம். அர்ஜுனா, நான் சொல்கிற போட உனக்கு அந்த நாலேஜ், அந்த ஞானம் வந்து எல்லா நாலேஜ்லையும் இதான்டா கிங்ன்றாரு. இஸ் கிரியேட்டிங் த எக்ஸைட்மெண்ட். எவ்வளோ அழகாக பேசுகிறாரு கிருஷ்ணா. எக்ஸைட்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறது. ராஜ வித்யா, நான் சொல்ல போகிற ஞானம் இதான்டா கிங். நான் சொல்ல போகிற ரகசியம் இதான்டா கிங். பிரத்யக்ஷ அவகமம் தர்மியம். பிரத்யக்ஷ அவகமம்னா இது டைரெக்டாக நீ பார்க்கலாம். டைரெக்டாக பார்க்கலாம். டைரெக்டாக பார்க்கலான்னு அது பாருங்கள். இதான் டைரெக்டாக பார்க்கலாம். கூலிங்கில் என்னென்னமோ இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது சென்டரு. இதுதானே பிரத்யக்ஷ அவகமம் தர்மியம். அது பிரபு சர்வஜம் கௌரங்கடாஸ் பிரபு மகாராஜ் வந்தார்ல சவுத் ஆஃப்ரிக்காவில். அவரோட கதை சொன்னாரா, அலஸ்தாரில் கதை சொன்னார். ஒரு வாரம் தான் போனாராம், ஒரு வாரம் தான் சான் பண்ணாராம். த நெக்ஸ்ட் வீக் பிகேம் ஜாய்ஃபுல். அவ்வளோ சந்தோஷம். திருப்பி போகிறாராம். விட்டு போகல. அதான் பிரத்யக்ஷ அவகமம் தர்மியம். கிருஷ்ணா சொல்கிறாரு, கம், இந்த ஞானத்தை நான் சொல்கிறேன்னே, இதை நீ ப்ராக்டிஸ் பண்ணியா டைரக்ட் இம்மீடியட்லி. நம்மளுக்கு எல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சரியா இல்லையா? ரோபோட் மூவ்மெண்ட்டில் வந்தோடனே சடன்லி நேற்று மட்டன் குருமா சாப்பிட்டு இன்றைக்கி நினச்சா வாந்தி வருது. சரிதானே? ஒரு காலத்தில் முட்டை பிரியாணி சாப்பிட்டு அந்த பக்கம் போனால் வாந்தி வர மாதிரி இருக்குது. ஏன்? பிரத்யக்ஷ அவகமம் தர்மியம். சுசூக்கம். சாதாரண சுகம் இல்லை, சுசுக்கம். வெரி ஹாப்பி. அது சொல்லிட்டு கடைசியில் 3வது ஸ்லோகாவில் பகவான் சொல்கிறார் அர்ஜுனாக்கிட்ட, அஸ்ரத்தான புருஷ தர்மஷ பரந்தப அப்பிராப்பியமாம் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சார வர்த்மனே. அர்ஜுனா, இப்போ நான் உன்கிட்ட சொல்ல போகிற ஞானத்தை யார் வந்து ஸ்ரத்தையோட நம்பிக்கையோட கேட்கலையோ, யார் ஒருத்தர் இதை வந்து நம்பிக்கையோட கடைப்பிடிக்கலையோ, அவனோட கதி என்ன தெரியுமா அர்ஜுனா சொல்கிறது? மிருத்யு சம்சார வர்த்மனே. திருப்பி அந்த சம்சார சக்கரத்தில் மாட்டிக்கிட்டு பிறந்துக்கிட்டே இருக்கணும் அர்ஜுனா. அப்படின்னா என்ன செய்யணும்? இனிமேல் நம்ம பிறக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? கிருஷ்ணா சொல்கிறது கேட்கணும். சரியா இல்லையா? சரிதானே? அதான் கன்க்ளூஷன். கிருஷ்ணா சொல்ற அஸ்ரத்தான புருஷா. ஸ்ரத்தான என்னது? நம்பிக்கை. எப்போ வந்து ஒருத்தனுக்கு வந்து இப்போ நான் உனக்கு சொல்ல போகிற ஞானத்தில் உனக்கு நம்பிக்கை இல்லையோ, அவனோட கதி என்னது? திருப்பியும் அப்பிராப்பியமாம் கேனாட் அட்டைன் மீ. எனக்கு தான் அவன் வந்து அடைய முடியாது. அப்பிராப்பியமாம் நிவர்த்தந்தே அகெயின் மிருத்யு சம்சார வர்த்மனே. திருப்பி பிறக்கிற பாதையில் தான் அவன் இருப்பான். அது 3 சொல்லிட்டு இப்போ கிருஷ்ணா வந்து இதை வந்து நம்ம இந்த குய்யத்தமம் சீக்ரெட் ரகசியம் சொல்கிறாரு. எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டாம் கிருஷ்ணா, ஏன் அர்ஜுனாவுக்கு மட்டும் சொல்கிறாரு? ஏன் அது அப்படி சீக்ரெட்டு? இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்கூலில் யாராச்சும் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாச்சும் அவங்க குசுன்னு பேசிக்கிறாங்க சீக்ரெட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுக்கு தெரியக்கூடாது தானே?
இதுதானே நம்மளுக்கு தெரியக்கூடாது. அந்த மாதிரி சீக்ரெட் இல்லையா? இது எந்த மாதிரி சீக்ரெட்னா, கேட்குறவனுக்கு தகுதி வேணும். அதனால தான் இதுதானே, கேட்குறவனுக்கு தகுதி வேணும். அந்த தகுதி இருந்தால் தான் நான் சொல்கிறது உனக்கு விளங்கும். அதனால தான் அது சீக்ரெட். அதாவது அதான் அர்ஜுனா ஆரம்பத்திலேயே அர்ஜுனாக்கிட்ட வந்து கிருஷ்ணா சொல்றாரு, அனசூயவே நீ பொறாமல் இல்லைவண்டா. அப்போ இந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? கிருஷ்ணா மேலே பொறாமல் இல்லாமல் இருக்கணும். சரிதானே? எப்போ நம்ம சொல்கிறோம் ஏன் கிருஷ்ணா மட்டும்தான் கடவுளா? சரிதானே? கிருஷ்ணா மட்டும்தான் கடவுளா, அவர் மட்டும்தான் சொல்லணும், அவர் நாமத்தை மட்டும்தான் சொல்லணுமோ, வேறு நாமத்தை சொல்லக்கூடாதா? அந்த ஃபீலிங் வந்துச்சு. அப்பிராப்தியமாம் நிவர்த்தன்ட்டு மித்து சம்சாரம். ஓகேவா? கிருஷ்ணா சொல்கிறார், முதல் கண்டிஷன், டோன்ட் பி என்வியஸ், டோன்ட் பி ஜெலஸ் ஆஃப் மீ. தகுதி இதான் தகுதி. இந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தகுதி வந்து பக்தி வேணும். மனசு பக்தி இருந்தால் தான் இந்த ஞானத்தை புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த 3 ஸ்லோக்காவில் சொல்லி முடிச்சுட்டு இன்னைக்குள்ள ஸ்லோகாவுக்கு கிருஷ்ணா வர்றார். அந்த எக்ஸைட்மெண்ட்டை பில்டப் பண்ணார்ல அர்ஜுனாகிட்ட. ஸ்லோகா 1, 2, 3 இப்போ 4வதுல ஆரம்பிக்கிறாரு. அவரோட குய்யத்தமம் ஞானத்தை சொல்கிறார். அதெல்லாம் இன்னைக்கு மயா ததமிடம் சர்வம் ஜெகத் அவ்யக்த மூர்த்தினா மத்ஸ்தானி சர்வபூதானி நாச்சாகம் தேஷு அவஸ்திதः. மயானா என்னால், பை மீ ததமிடம் சர்வம், இந்த ஜகத்தையே நான் தாண்டா எல்லா இடத்துல வியாபிச்சிருக்கிறேன். எந்த மாதிரி ஃபார்மில்? அவ்யக்த மூர்த்தினா. அவ்யக்தம்னா ரூபம் இல்லாமல், அவ்யக்தம்னா ரூபம் இல்லாமல். அது தமிழில் என்ன பண்ணுறது? தோன்றாத உருவம். தோன்றாத உருவம் அவ்யக்த மூர்த்தினா. எல்லா இடத்துலையும் பகவான் இருக்கிறாராம், ஆனால் தோன்றாத உருவத்தில் இருக்கிறாராம். மயா இதான் முதல் சொல்கிறாரு பகவான். இந்த தோன்றாத உருவம் தான் கொஞ்சம் கஷ்டம் புரிஞ்சுக்கிட்டு. தானே? இன்னைக்கு இல்லையே. தானே? நீங்கள் நாசிலிமா செஞ்சுட்டு யாருக்கு படிக்க போறீங்க? தோன்றாத உருவமாக இருக்கிறார்ல, இதுதான் கஷ்டம். இந்த அவ்யக்த மூர்த்தினா இதுதான் கஷ்டம். மத்தியானம் நம்ம மாதாஜி சாம்பார் வச்சுட்டு கத்திரிக்காய் பச்சடி செஞ்சுருக்காங்க. கத்திரிக்காய் பச்சடியில் ஊசி மிளகாவை அரைச்சி போட்டாங்க, சாம்பாரில் முழுசாக போட்டாங்க. அப்புறம் என்கிட்ட சொல்கிறாங்க, அவங்க சாப்பிடும்போது கவனமாக சாப்பிடுங்க, சாம்பாரில் வந்து ஊசி மிளகா தெரியும், மாங்காய் பச்சடியில் கத்திரிக்காய் பச்சடியில் ஊசி மிளகா தெரியாது. அவ்யக்த மூர்த்தினா விளங்குதா உங்களுக்கு? அங்கேயும் ஊசி மிளகா இருக்குது, அது அவ்யக்த மூர்த்தினா. சாம்பாரில் உள்ளது வியக்தம். ஊசி மிளகா தெரிந்து ஓரத்தில் வைக்கலாம், இதில் தெரியல வாயில் போட்டது ஏறி ஓடுறது தண்ணி கொடுக்குறதுக்கு. அவ்யக்த மூர்த்தினா அந்த மாதிரி தான் பகவான் எல்லா இடத்துலையும் இருக்காது, கண்ணுக்கு தெரிய மாட்டார். கண்ணுக்கு தெரிய மாட்டார். ஸோ அதனால் அதை விளங்கிக்கிறதுக்கு நம்மளுக்கு குவாலிஃபிகேஷன் வேணும். அதுதான் பக்தி. முதல் சொல்லிட்டாரு, நான் வந்து எல்லா இடத்துலையும் உருவம் இல்லாத ஒரு ஃபார்மில் இருக்கிறேன்ட்டு. 3வது வரியில் சொல்கிறாரு, மத்ஸ்தானி சர்வபூதானி, எல்லா ஜீவராசிகளும் என்னோட சக்தியில் தான் இருக்குது, ஆனால் நான் அங்கே இல்லைடா அர்ஜுனான்றது. தலையை வெடிச்சிடும். முதல் இந்த ஸ்லோகா படிக்கும்போது இதுதான் இப்போ தானே சொன்னார். மத்ஸ்தானி சர்வபூதானி மயா ததமிடம் சர்வம். அதெல்லாம் சொல்லிட்டு இப்போ சொல்கிறது, நான் சாகம் தேஷு அவஸ்திதः, ஐ எம் நாட் தேர்ன்றார். அப்புறம் என்ன அர்த்தம்? கொல்லை மண்ணுக்கு போய் நின்றுட்டு கூட்டாளி சொல்கிறாட்டு, இந்த கொல்லை என்னோட தாண்டா, இதெல்லாம் நான் போட்டது தாண்டா, அந்த கத்திரிக்காய் செடி நான் நட்டது தாண்டா, மிளகாய் செடி நான் நட்டது தான், அந்த பூச்செடி நட்டது தாண்டா, ஆனால் நான் வேறு கொல்லை வேறு. சரியா இல்லையா? அதுதானே, இந்த கொல்லை தான் நான் நினச்சிக்காத, தெரியுமா? நான் வேறு கொல்லை வேறு. அதான் கிருஷ்ணர் சொல்கிறாரு, ஐ எம் செப்பரேட். நான் தனியாக ஒரு இடத்துல இருக்கிறேன், என்னோட எனர்ஜி வந்து எல்லாத்தையும் போய் கிரியேட் பண்ணுது. ததமிடம் சர்வம் மத்ஸ்தானி சர்வபூதானி, எல்லா ஜீவராசிகளும் என்னோட சக்தியில தான் இருக்குது,
ஆனால் நான் அங்கே இல்லை, நான் தனியாக இருக்கிறேன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் வேற, சக்தி வேற. சரியா? இதுதான் விளங்கிக்கணும் நம்ம. இதுதான் த பேசிஸ் ஆஃப் துவைத்தம். அத்வைத்தம் துவைத்தம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மண்டையே குழம்பிடுறதெல்லாம் படிச்சு நம்மளுக்கு. அதுதான் மகாபிரபு ரொம்ப சிம்பிள் ஆகிட்டது நம்மளுக்கு. அச்சிந்திய பேட தத்துவம். ஸோ துவைத்தம்னா என்னன்னா பகவான் வேற, அவரோட படைப்பு வேற. அதுதான் துவைத்தம். அத்வைத்தம்னா எல்லாம் ஒன்றுன்னு சொல்றது, அதுதான் அத்வைத்தம். ஸோ இந்த எல்லா இடத்துலையும் பகவான் நிறைஞ்சிருக்கிறாரு. அவருக்கு இன்னொரு பேர் என்னது? அதான் பிரம்மன். அதான் பிரம்மன் சொல்கிறோம். அதான் பிரம்மன் தான் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிறது. அதான் பிரம்மன். பிரபுபாத் ரொம்ப வேடிக்கையாக சொல்லுவார், திருப்பியும் அந்த இங்கிலீஷில் சொல்லுவார், இந்த ஸ்லோகாவுக்கு அர்த்தம் சொல்லுவார் பிரபுபாத். எவ்ரிதிங் இஸ் கிரியேட்டட் பை காட், எவ்ரிதிங் எக்ஸிஸ்ட் பிகாஸ் ஆஃப் காட், everything manifested because of God, but everything is not God. Everything is created by God, everything exists because of God. எல்லாமே என்னத்தினால எல்லாம் வாழ்கிறோம்? பகவானால தான். எல்லாம் படைச்சதும் அவர் தான் எல்லாத்தையும் வியாபிச்சு எல்லாத்தையும் நியமிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் எல்லாமே கடவுள் நினைச்சிடாதுன்றாரு. நாட் எவ்ரிதிங் இருக்கா. அப்புறம் வெளியே உள்ள அந்த பூச்செடியிலையும் பகவான் இருக்கிறாரு. அப்புறம் அந்த அல்லூரில் வர தவளையிலையும் கிருஷ்ணா இருக்கிறாரு. அப்போ அங்கே போய் நம்ம போயிட்டு நீயும் தான் கிருஷ்ணாவுக்கு வணங்க முடியுமா? கிருஷ்ணா சொல்ல வேணாம், அது மாதிரிலாம் செய்யாத தெரியுமா? எல்லா இடத்துலையும் நான் இருக்கிறேன், நான் தனியாக இருக்கிறேன். எவ்ரிதிங் இஸ் நாட் காட். ஸோ பிரபுபாதோட ஃபேவரட் சேயிங் இது, அகெயின் அண்ட் அகெயின், பிகாஸ் யூ ஃபைட்ஸ் இம்பர்சனலிசம். பிரபுபாதோட வாரே அதுதான், இம்பர்சனலிசம். ஸோ பகவான் அவரும் தனியாக இருக்கிறாரு கோலோக விருந்தாவனில். அவரோட சக்தினால இந்த ஜகத்தே நியமிச்சுக்கிட்டு இருக்குது, அவரோட எனர்ஜி. நான் சேர்ந்துட்டேன், கூகுள் இன்னும் சேரல. ஸோ பகவானை புரிஞ்சுக்கிறதுனா, உண்மையிலே அவரை எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, அவர் 3 ரூபத்தில் இருப்பார். சரியா இல்லையா? 3 ரூபத்தில் இருப்பார். ஒன்று பிரம்மன், 2வது பரமாத்மா, 3வது பகவான். இந்த 3 ரூபத்தில் இருப்பார் பகவான். இதுதான் கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காட். கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காட். பாகவதம்லேயும் சொல்கிறாங்க, வெரி ஃபேமஸ் ஸ்லோகா பாகவதமில், வதந்தி தத் தத்வவிதஸ் தத்துவம் யத் ஞானம் அத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் ஏதி சப்தயத்தே. பாகவதம் சொல்லுது, நீ கும்பிடுற பகவான் அந்த தத்துவம் 3 ரூபத்தில் இருக்கு. ஒன்று பிரம்மேதி, பிரம்மம். 2வது பரமாத்மேதி, பரமாத்மா. அப்புறம் கும்பிடுற தெய்வம் பகவான் ஏதி சப்தயத்து. இது 3 விளங்கிக்கிட்டால் தான் கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காட். தனித்தனியாக ஒன்று புரிஞ்சுக்கிட்டோம், கன்ஃபியூஸ் ஆயிரும் லைஃப். ஸோ ஒன்று தனித்தனியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஃபீச்சர் ஆஃப் பிரம்மமே அவ்யக்தம் தான். ரூபம் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? ரொம்ப கஷ்டம். சரிதானே? ஏன்னா நம்மளோட புலங்களுக்கு அப்பால் உள்ளது, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். 12வது சாப்டர் பகவத்கீதாவில் அர்ஜுனா கிருஷ்ணா கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி கேட்குறாரு. கிருஷ்ணா, எது நல்லது நீ சொல்லு என்கிட்ட. நீ எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிய அந்த ரூபத்தை வணங்குறது சரியா, இல்லை நீ என் முன்னு நின்றுக்கிட்டு இருக்கிய அதை நான் பக்தியோடு வணங்குறது சுலபமா, எது உயர்ந்ததுன்னு என்கிட்ட சொல்லிட்டு. நல்ல கொஸ்டின்னா, வேலிட் கொஸ்டின் இஸ் ஆஸ்கிங். அதை படிக்கிற அந்த ஸ்லோகா, அர்ஜுனா உவாச்ச ஏவம் சததம் யுக்தாயே
பக்தாஸ்துவாம் பர்யுபாசத்து, பக்தியோட உன்னை ஒருத்தன் உபாசிக்கிறானே அவன் பெட்டரா. ஏ சாப்பி அக்ஷரம் அவ்யக்தம், அக்ஷரம் அவ்யக்தமா, அவ்யக்தமா எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிய அதை வணங்குறது வந்து பெட்டரா. தேசாம் கே யோக வித்தமாக, நீ என்கிட்ட சொல்லு கிருஷ்ணா, எது வந்து நல்லது, எப்படி உன்னை வழிபாடு செஞ்சால் சரி கேட்குறாரு. நம்மளுக்கிட்ட கேட்குறாரு அர்ஜுனா. யோசிக்காம அடுத்த ஸ்லோகத்திலே பகவான் சொல்றாரு, நோ கன்ஃபியூஷன். வளைஞ்சிலாம் சொல்ல பகவான், அடுத்த ஸ்லோகையில் ஆன்சர் கொடுத்துட்டாரு. ஸ்ரீ பகவான் ஓவாச்சா மை அவேஷ மனு ஏ மாம், எவன் என் மேலே மனசை செலுத்தி நித்திய யுக்த உபாசத்தே, என்னை எப்போ வணங்குறானோ, ஸ்ரத்தையா பர்யோபேத, ஸ்ரத்தையோட, தேமே யுக்ததம மத்தக, என்னோட அபிப்பிராயத்தில் அவன் தான் நான் உயர்ந்தவன்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அவ்வியக்தம் கொஞ்சம் முன்ன சொல்லல, எல்லா இடத்துலையும் பகவான் நிறைஞ்சிருக்காரு, அதை வணங்குறதுக்கு உங்களுக்கு கஷ்டம்டா. முன்னுக்கு நான் நின்றுட்டு இருக்கேன், எனக்கு மேலே நீ பக்தி செலுத்து, இதாண்டா சுலபமான வழின்னு சொல்கிறேன். 12வது சாப்டர் சொல்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு பாருங்க, இதான் நம்மளுக்கு வார்னிங், இதான் பிரபுபாட்டோட மெயின், இந்த ஸ்லோக்கா தான் பிரபுபாட்டோட மெயின் ஸ்லோக்கா, இம்பர்சனலிசம் ஃபைட் பண்ணுறது. கிளேஷ அதிக தரஸ்தே சாம், கிளேஷானா ரொம்ப கஷ்டம், அதிக தரஸ்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். தேசாம் யார் அவ்யக்த ஆசக்த தேதசாம், இந்த அவ்யக்தத்தை யார் வணங்குறாங்களோ அவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம். அவ்யக்த ஹி கதி துக்கம், அவனுக்கு துக்கம் தான்டா வரும். ஏன்னா இந்த உடல்ல இருந்துக்கிட்டு, இந்த சரீரத்தில் இருந்துக்கிட்டு, உன்னோட லிமிட்டடான சென்சஸ், உன்னோட புலங்கள்லாம் லிமிட்டட். அது இவ்வளோதான் பார்க்க முடியும், இவ்வளோதான் கேட்க முடியும், நம்மளோட காது இதெல்லாம். இதை வச்சுக்கிட்டு நீ எப்படி அவ்வியத்தை வணங்க முடியும்? ஒரு காலம் முடியாது அர்ஜுனா. அதனால் பக்தி தான் உயர்ந்ததுன்னு கிளியராக சொல்லிடுறாரு கிருஷ்ணன். அதனால தான் இந்த பிரம்மன், இந்த அத்வைத்தம் வந்து ரொம்ப கஷ்டம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. கிருஷ்ணாவே சொல்கிறார், ரொம்ப நாள் ஆகுமா, ரொம்ப நாள் ஆகும் வந்து பகவான் வந்து அடையிறதுக்கு. பகுனாம் ஜன்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியந்தே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா. பகுனாம் ஜன்மனாம் அந்தே, நீ எப்போ இந்த ஞான மார்க்கத்தில் போறியோ, ஞான மார்க்கத்தில் போய் 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 அவ்வியக்த புரிஞ்சுக்கிறியோ, பகுனாம் ரொம்ப நாள் ஆகும் அர்ஜுனா வந்து என்னை அடையிறதுக்கு. எல்லாமே நாதாண்டா வாசுதேவன் புரிகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அர்ஜுனா. ஸோ இந்த அவ்வியக்த புரிகிறதுக்கு கஷ்டம். அவ்வியக்தத்தோட பாவம் என்னது? பகவான் சொல்லிட்டல 3 பாவத்தில் இருப்பாருன்ட்டு, 3 ரூபத்தில். ஒன்று பிரம்மம், பரமாத்மா, பகவான். இந்த பிரம்மமோட பாவம் என்னது? எந்த மாதிரி ஒரு பாவத்தில் பகவான் இருப்பார்? அந்த அவ்வியக்த மூர்த்தினால நியூட்ரலாக இருப்பார். நியூட்ரல்னா எப்படி? உதாசீனமாக. இப்போ நெருப்பு நியூட்ரலா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். நெருப்பு நியூட்ரல் தானே. இப்போ கை வச்சுன்னா இல்லை சீனடி ஓட்டி எரிக்க வேணும்னு சொல்லுமா? சரி, நெரிச்சு தானே ஆகும். நியூட்ரலாக தானே இருக்குது. நெருப்பு மேலே தப்பா? நான் கை வச்சு தான் தப்பு. சரிதானே? சரிதானே? அப்போ அந்த இடத்துல நெருப்பு வந்து அது வந்து நியூட்ரலாக இருக்குது. சான்ஸ்கிரிட்டில் உதாசீனம் சொல்லுவாங்க. ஆனால் தமிழில் உதாசீனம் அது வேற அர்த்தம். ஆனால் சான்ஸ்கிரிட் உண்மையிலே உதாசீனம்னா கிருஷ்ணாவே சொல்லுவார், உதாசீன ஆசீன ஆசக்தம் தேஷு கர்மஷுன்னு சொல்லுவார் 9th சாப்டரில். அப்படின்னு சொல்லுவார், நான் உதாசீனமாக நான் நியூட்ரலாக இருப்பேன்டான்னு சொல்லுவார். நியூட்ரல்னா இப்போ இங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி ஓடுது நம்ம சென்டரில். அதே எலக்ட்ரிசிட்டி தான் அங்கே லைட்டாக இருக்குது, இங்கே ஃபேனாக இருக்குது. கிச்சனுக்கு போனீங்களா உங்களுக்கு எலக்ட்ரிக் குக்கர் இருந்துன்னா நெருப்பாக மாறுது. ஃப்ரிட்ஜுக்கு போனால் ஐஸ் கட்டியாக மாறுது. எல்லாம் ஒரு சக்தி தானே, எல்லாம் ஒரு சக்தி தானே. அப்போ அது எங்கே நம்ம எப்படி ஆசைப்படுறோமோ அது தகுந்த மாதிரி என் சக்தி மாறுதா இல்லையா? இதுதான் அவ்வியக்தம். இதுதான் அவ்வியக்தத்தோட பாவம். தடக்கேறாங்க பாவம், தடக்கேறாங்க பாவம். இல்லைங்க அவங்களுக்கு
எவனுமே சொல்ல முடியாது வெளியே நான் கடவுள் நம்பலன்ட்டு. கடவுள் இல்லை, இதெல்லாம் வந்து ஒரு ஃபுல்லிஷான ஆர்கியூமெண்ட். நீ இருக்கிறதே கடவுள் உனக்கு தானே, சரிதானே? உன்னோட ஆக்ஷன் ஒன்றும் கடவுள் தானே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, சரிதானே? சரிதானே? ஸோ இந்த அவ்யக்த மூர்த்தினை வந்து உதாசீனம். பாவம் செஞ்சா புண்ணியம், பாவம் செஞ்சா அதுக்கு தகுதிக்கு நீ அனுபவிக்கணும், புண்ணியம் செஞ்சியா அதுக்கு தகுதிக்கு அனுபவிக்கணும், சரிதானே? நம்ம போய் சொல்ல முடியாது அவ்யக்த மூர்த்தி நான் பிரம்மன்ட்டு போய் சொல்ல முடியாது. திரும்ப என்னை விட்டுரு, நான் பாவம் செஞ்சுட்டு என் மேலே கொஞ்சம் கருண்டு முடியாது. நீ நவகிரகம் எத்தனை நாளும் 8 நாள் சுற்றலாம், அந்த பாவத்துக்கு நீ அனுபவிச்சுக்கலாம், அந்த புண்ணியத்துக்கு அனுபவிச்சு தான் ஆகணும். இறக்கத்துக்கு 1 வாரத்துக்கு முந்தி போயிட்டு 1000 ரிங்கிட்டு ஆனால் எத்தையும் கொடுத்தியா? ஆனால் எத்தையும் இதுக்கு அநாத ஆசிரமத்துக்கு இறக்கத்துக்கு 1 வாரத்துக்கு போயிட்டு செக் போட்டு இருந்தால் டொனேஷன் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? அடுத்த வாரம் நீ கிளம்பிட்ட, அதை நீ அனுபவிக்கணுமே, திருப்பி வரணும். சொல்லலாமா? இல்லை நான் புண்ணியம் நான் செய்யணும், விட்டுரு, எனக்கு ஜன்மம் வேணும்னு சொல்லலாமா? முடியாது. இதுதான் அவ்வியக்தம். நோ நெகோசியேஷன், நோ நெகோசியேஷன். தெரியுமாங்களுக்கு? அதனால சொல்லுவாங்க, என்னது கடவுளுக்கு கண்ணு இல்லை, இறக்கமே இல்லை, என்ன சின்ன குழந்தைக்கு லுக்கீமியா வருது, சரிதானே? சின்ன குழந்தைக்கு இப்போ கேன்சர் வருது, ஐயோ 3 மாதம் தான், அதுக்குள்ளே லாங் இன்ஃபெக்ஷன் இறந்துருச்சு, சரிதானே? இந்த அவ்வியக்த ரூபத்துக்கு வந்து 3 மாதம் குழந்தையோ 30 வருஷம் ஆளோ இல்லை நீ வந்து 93 வயசோ யாருக்கும் கணக்கு இல்லை. அவன் என்னென்ன பாவம் செய்கிறானோ என்னென்ன புண்ணியம் செய்கிறானோ அதை அனுபவிச்சுக்கிறான். அவ்வியக்தம் இதுதான் முதல் பாவம். 2வது, பகவான் வந்து பரமாத்மாவா இருப்பார். எங்க இருக்கிறாரு பரமாத்மா? ஈஸ்வர சர்வபூதானாம் சொல்லுங்களா, இர்தேசே அர்ஜுனா திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திரரூத்ராணி மாயா. சொல்றாரு கிருஷ்ணா 18வது சாப்டர்ல சொல்றாரு, ஈஸ்வர சர்வபூதானாம், எல்லா ஜீவராசிகள்லையும் அர்ஜுனா ஈஸ்வரன். நான் கொண்டு சொல்ல மாட்டார் கிருஷ்ணா, ஈஸ்வரன் சொல்றாரு. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிர்தேசே அர்ஜுனா திஷ்டசி. ஹிர்தேசே, in the region of the heart, ஹிர்தேசே அர்ஜுனா திஷ்டதி, situated பிராமயன் சர்வபூதானி யந்திரபூத்ராணி மாயா. எல்லா இருதயத்திலும் நான் இருக்கேன்டான்னு சொல்றாரு. வேற இடத்துல எங்க சொல்றாரு? சர்வஸ்ய சாஹம், ஒரு ஸ்லோகா சொல்லுங்க, சர்வஸ்ய சாஹம் ஹிர்தி சந்நிவிஷ்டோ மத்தஸ்மிருதி ஞானம் அபோகனம் சொல்றாருல. சர்வஸ்ய சாஹம், எல்லா இருதயத்திலும் நான் இருக்கேன்டான்னு சொல்றேன். இதுதான் பரமாத்மா. எல்லா இடத்துல எல்லா இருதயத்திலும் இருப்பார் பகவான். அவரோட பாவம் எப்படி இருக்கும்? இப்போ நான் கொஞ்சம் முன்னே சொன்னேன்ல, தடக்கிராஜ பாவம் சொன்னேன்ல நான். யாரு? அவ்யக்த மூர்த்தினா பிரம்மன். இவரோட எப்படின்னா, இவர் வந்து நம்ம எப்படி அவர் அப்ரோச் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இவர் நடந்துட்டு வரான். யாரு? உள்ளுக்குள்ளவர். உள்ளுக்குள்ள அவரோட வேலையே அதே தான். உள்ளுக்கு உட்காந்துட்டு நம்மளோட ஆசைகள் பார்த்துட்டு இருப்பார். உபட்ரஸ்தா அனுமந்தாச்ச சொல்றாரு பாருங்க. உபட்ரஸ்தா அனுமந்தாச்ச பர்த்தா போக்தா மகேஸ்வர. உள்ளுக்கு உட்காந்துக்கிட்டா நான் தான் மகேஸ்வரா, நான் தான் உன்னோட பர்த்தா, நான் தான் உன்னோட போக்தா. என்னோட வேலை என்ன தெரியுமா? உள்ளுக்கு உட்காந்துக்கிட்டு உபட்ரஸ்தா, நீ என்னென்ன செயல்கள் செய்யறியோ அதெல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்குடான்ற கேட்டால் பயமாக இருக்கும். உபட்ரஸ்தா, உன்னோட ஆக்ஷன் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்குன்னு அது நான் தான். அனுமந்தா, ஒரு காரியம் செய்யணும்னு சொல்லி அதுக்கு அனுமதி கொடுக்கறது நான் தான். இப்போ நம்ம போயிட்டு போடான்னு சொல்கிறோம்ல, அதுக்கு அனுமதி கொடுத்து அவர் தான். ஒருத்தனை போயிட்டு ஏமாத்துறோம், அனுமதி கொடுத்து அது நம்மளுக்கு. ஸோ உபட்ரஸ்தா அனுமந்தாச்சா சொல்கிறாரு கிருஷ்ணா. ஸோ உள்ளுக்குள்ள பகவான் வந்து உட்காந்துக்கிட்டு நம்மளோட ஆக்ஷனை பார்க்குறாரு, நம்ம எந்த ஆசையோடு அவர்கிட்ட போகிறோம். ஸோ இங்கே தான் பகவானோட ஸ்லோகா வந்து ஃபேமஸ். ஏ யதா மாம் பிரபத்தியந்தே தாம் சதை பஜாமியா. யார் யார் எப்படி எந்த ஆசையோட என்கிட்ட வரானோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் பலனை கொடுப்பேன்னு சொல்கிறேன்.
இதுதான் வந்து பரமாத்மா. ஆசையோடு போனோமா, எந்த ஆசை வேணுமோ உங்களுக்கு தகுதி இருந்தால் கொடுப்பாரு. அதுதான் உங்களுக்கு தகுதி இல்லைன்னா கொடுக்க மாட்டார். சரிதானே? இன்னும் நான் போயிட்டு இப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சேன், இவ்வளோ டொனேட் பண்ணேன் அவ்வளோ டொனேட் பண்ணேன், என் பிள்ளை கல்யாணம் பண்ணி 3 வருஷமாவது பிள்ளை பிறக்கல. ஏன் கடவுளுக்கு கண்ணு இல்லையா? இன்னும் ஏன்னா உன்னோட புண்ணியம் பாவம் ஒன்றும் முடியல. நிறைய புண்ணியம் தச்சுக்கோ. இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது உள்ளுக்குள்ள பரமாத்மா தான். உள்ளுக்குள்ள பரமாத்மா இவர் தான் அந்தராத்ம திரைக்கு. கோபிஸ் நல்லா அழகாக பாடுவாங்க. நகலு கோபிகா நந்தனோ பவான் அகில தேகினாம் அந்தராத்மத்திரை. எல்லா இருதயத்திலும் உட்காந்துக்கிட்டு நம்மளை பார்த்துக்கிட்டு நம்மளோட ஆசைங்களை பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறார்ல, அவர் தான் பரமாத்மா. அவர்கிட்ட நம்ம ஆசையோடையும் போகலாம், பக்தியோடையும் போகலாம். பக்தியோடு போனோமா அவர் என்ன ஆயிடுவார்? உள்ளுக்குள்ளவர் பகவானா மாறிடுவார். சரிதானே? பகவான் ஆயிடுவார். இல்லைன்னா பிஸ்னஸ் தான். கெஃபிடேரியாவுக்கு போனால் அந்த ட்ரிங்க்ஸ் வெண்டோ மிஷின் இருக்குல்ல, 3 வெள்ளி போட்டால் கொக்கோகோலா டீன் தொப்புன்னு கீழே விழுவோம். சரிதானே? 2 வெள்ளி போட்டால் மில்லோ கோத்தா டக்குன்னு கீழே விழுவோம். அந்த மிஷின் நம்மளுக்கு மேலே அன்பு இருக்கா? நீ எவ்வளோ போடுறியோ அதுக்கு தகுந்த மாதிரி தானே ட்ரிங்க்ஸ் விழுவுது. சரிதானே? இதுதான் பரமாத்மா. அவரை வந்து உள்ளுக்குள்ள பரமாத்மாவை வந்து பகவானா மாத்துறது தான் பக்தி. இதான் பக்தி. கோபால் ஜியூட்டி ஜாய். ஸோ 3வது நான் சொல்லிட்டேன், அவ்யக்த மூர்த்தினா பிரம்மன். அவரோட எவிடன்ஸ் என்ன, அவரோட பாவம் என்ன. 2வது பரமாத்மாவோட பாவம் என்னன்னு சொல்லிட்டேன். 3வது பகவான். பகவான் இவருக்கும் பகவானுக்கும் நம்மளுக்கும் என்ன உறவு இருக்காங்க? வெறும் அன்பு தான், வேற ஒன்றுமே இல்லை. வெறும் அன்பு தான். பிரித்தி தான், வேற ஒன்றுமே இல்லை. அன்பு மட்டும்தான் இருக்கு. இந்த பகவான் வந்து இவர் வந்து தடக்கேராவாக இருக்க மாட்டார். எந்த காலத்துலையும் அவர் வந்து நியூட்ரலாக இருக்க மாட்டார். எப்போ நம்ம அவர்கிட்ட வந்து அன்போடு போகிறோமோ அது வந்து பகவான் நம்மளை வந்து அன்பாக பார்த்துக்குவார். எப்படி பார்த்துக்குவாருன்னா, ஒரு பசுமாடு எப்படி கண்ணுக்குட்டி பார்த்துக்குதோ, ஒரு குழந்தைய எப்படி அம்மா பார்த்துக்கிறாங்களோ அந்த மாதிரி பார்த்துக்குவார். நம்ம எப்படி போனோம் அவர்கிட்ட? கிருஷ்ணா நான் அவனுக்கு பூஜை செய்கிறேன், என் பிள்ளை நல்லா படிக்கணும்னு அந்த மாதிரி போகணும். எப்படி போகணும்? பியோர் பக்தியோடு போகணும். ஒரு ஆசை இல்லாமல் கிருஷ்ணா நீ நல்லா இருக்கணும்னு போனோமா அதான் பியோர் பக்தி. நீ என்ன வேணாலும் செய்ய, என் மேலே நீ அனுபவிச்சிருக்க, நீ என்னை பார்த்துக்க, நான் மட்டும் ஒன்றும் கேட்க தேவையில்லை. கிருஷ்ணா அம்மா கிட்ட போயிட்டுமா 3 வேளை கரெக்டாக சாப்பாடு போட்டுரு, அப்பா அட்லீஸ்ட் 9 வரைக்கும் என்னை படிக்க வச்சுருந்தேன், யாராச்சும் பிள்ளை கேட்குதா? யாரும் கேட்கறதில்ல. ஆட்டோமேட்டிக்காக செஞ்சாங்களா இல்லையா? என்னையாச்சும் ஒரு நாளைக்கு நம்ம போய் கேட்டிருக்கோமா? 3 வேளை கரெக்டாக சாப்பாடு போட்டுருமா எனக்குன்னு கேட்டிருக்கோமா? இல்லை தானே? ஏன்? அன்புனால தானே. அந்த மாதிரி தான். அதான் கிருஷ்ணா சொல்கிறாரு, அனன்ய சிந்தையந்தோ மாம் ஏ ஜனாக பர்யுபாசத்தே தேசாம் நித்திய அபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியகம். எப்போ என்கிட்ட ஒருத்தன் அன்பாக வரானோ அவனுக்கு ஒரு குறையும் நான் வைக்க மாட்டேன்டா அர்ஜுனா. எது அவனுக்கு குறையா இருக்கோ அது எல்லாத்தையும் நான் நிறைய மாற்றிடுவேன். இதுதானே? எது அவன்கிட்ட குறைவா இருக்கோ அதை நான் கொடுப்பேன். எது அவன்கிட்ட இருக்கோ அதை நான் பாதுகாப்பேன். அப்போ அந்த இடத்துல என்னது? நியூட்ரலா? அங்கே அன்பு தானே. அது அன்பு தான். ஸோ கிருஷ்ணா நிறைய இடத்துல பகவத்கீதையிலேயே இந்த 3 ரூபத்தையும், பிரம்மன், பரமாத்மா அண்ட் பகவான், இது 3ஐயும் வந்து காமிக்கிறார் நம்மள்கிட்ட. 9வது சாப்டரில் 29வது ஸ்லோக்காவில் சொல்லுவார். இந்த ஸ்லோக்கா
சமூகம் சர்வபூதேஷு நமே த்வஸ்தி அஸ்தி ந பிரியா ये भजन्ते तु मां பக்தியா மயி தேஷு சாப்பியம் அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்கிறாரு? நான் எல்லா வார்த்தைக்கிட்டையும் நியூட்ரலாக இருப்பேன், உதாசீனமாக இருப்பேன். நான் எப்போ என்கிட்ட ஒருத்தன் அன்போடு வரானோ அவன் என்னோட உள்ளுக்கு என்னோட இருதயத்தில் வாழ்கிறான், நான் அவனோட இருதயத்தில் வாழ்கிறேன். ஸோ நைஸா கிருஷ்ணா சேஸா. ஸோ த மோமெண்ட் நம்ம பக்தியோடு போனோமா அதுக்கு அந்தாண்ட நம்ம எதுவுமே பயப்பட தேவையில்லை, அதுக்கு எதுவுமே பயப்படுத்தலை. ஏன்னா அதுக்கு அந்தாண்ட பகவான் வந்து நம்மளை வந்து எது நம்மளுக்கு கொடுக்கணுமோ எதை கொடுக்கக்கூடாதோ, எப்படி நம்மளை வந்து போசிச்சா நம்ம வந்து கரெக்டாக வளருவோமோ பக்தியில், அது எல்லாத்தையும் பகவான் பார்த்துக்குவார். இதுதான் பக்தியோட மகிமையே, இதுதான் பக்தியோட மகிமையே. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், பகவான் 3 ரூபத்தில் இருக்கிறாரு. அவ்யக்த மூர்த்தினா பிரம்மன், பரமாத்மா இருதயத்தில் உட்கார்ந்துருக்காரு, அப்புறம் இங்கே பகவான் இருக்கிறாரு. உண்மையிலே லாஜிக்காக போனால் யார்கிட்ட போகணும்? பகவான்கிட்ட போகணும், பகவான்கிட்ட தானே போகணும், சரிதானே? அவர்கிட்ட தான் போனால் அவர் சொல்லிடுறாரு, யோகக்ஷேமம் வாங்க, எனக்கிட்ட வாட, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் ப்ராமிஸ் பண்ணுறாரு. நீ வாட என்கிட்ட, நான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அதனால தான் பக்தி தான் உயர்ந்த மார்க்கம். பிரம்மன் வந்து அவ்யக்த மூர்த்தி நான் புரிஞ்சுக்கிறேன்னா என்ன மார்க்கம்? ஞான மார்க்கம். ரொம்ப கஷ்டம், ரொம்ப நாள் ஆகும். ஒரு ஜென்மத்தில் முடியாது, எத்தனையோ ஜென்மம் எடுக்கும் போய் பகவான் அடையிறதுக்கு. பரமாத்மா தியான மார்க்கம். தியானம்னா ஆளுங்க இல்லாத இடத்துல போயிட்டு உட்காந்து கீழே மான்தோல் போட்டு தானே உட்காந்து, சோஃபாவில் உட்காரதே கஷ்டமாக இருக்குது, அது கீழே வேற உட்காந்து மூக்கை பார்த்து மூச்சு அடக்கி பிரம்மச்சாரியம் இம்பாசிபிள். அப்புறம்தான் தியான அவசித்த தத் கதேன மனச பஷ்யந்தி எம் யோகினோ. உட்காந்துக்கிட்டு யோகிக்கு வந்து தியானத்தில் உட்காந்து அவங்க பார்ப்பாங்களாம் உள்ளுக்குள்ள பரமாத்மா. ரொம்ப நாள் ஆகும். many years now, 30 years இல்லைம்மா, 10,000 years. 10,000 years. நம்ம பார்க்குறோம் ராமாயணத்தில், மகாபாரதத்தில், ஸ்ரீமத் பாகவதத்தில் நிறைய யோகிங்க ரொம்ப நாள் வருஷம் கணக்கில் தியானம் பண்ணி அப்புறம் தான் பகவான் வந்து அவன் பார்க்குறாங்க பரமாத்மா. நம்ம பகவானே சென்டருக்கு வரீங்க, 1 வாரம் 2 வாரத்துலேயும் நம்மளுக்குள்ள மாற்றம். இதுதான் பகவான். ஏன்னா அன்புனால. ஸோ அதனால தான் பிரபுபாத் நம்மளுக்கு வந்து இந்த பக்தி மார்க்கத்தை நம்ம சொல்லி கொடுத்துருக்காரு. சுலபம், வெரி ஈஸி டு டூ. 9 வழி இருக்குதான் பக்தியில். என்னென்ன இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், அப்புறம் பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், சாக்கியம், ஆத்ம நிவேதனம். தாஷம், சாக்கியம், ஆத்ம நிவேதனம். 9 வழி இருக்கு. பிரபுபாத் சொல்றாரு 9 செய்ய தேவையில்லடா, 1 செஞ்சாலே போதும். 9 கூட நீ செய்ய தேவையில்லை, 1 போதும். சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம். சிரவணம் கீர்த்தனமே போதும்ட்டார் பிரபுபாத். சரிதானே? கதை சொன்னால் கேளு, சரிதானே? நாமத்தை சொல்லு, பாகவதம் படி, பகவத்கீதை படி. இதுதான் பக்தி. இது செஞ்சோமா சுலபம், வெரி ஈஸி, வெரி ஃபாஸ்ட். உடனே பகவானை ரியலைஸ் பண்ணிடலாம். அவரை வந்து நம்ம உணர்ந்துட்டோமா, அதுக்கு அந்தாண்ட அவ்யக்தமும் நம்ம உணர்ந்துருவோம், பரமாத்மாவும் நம்ம உணர்ந்துருவோம். சரிதானே? இப்போ நம்ம எல்லாம் பக்தி மார்க்கத்தில் இருக்கோம். நம்மளுக்கு தெரியும் கத்திரிக்காய் செடிகளுக்கும் பகவான் தான் இருக்கிறாரு. சரிதானே? அவர் இருக்கிறனால தான் கத்திரிக்காய் செடி வளருது. அது எப்படி சிம்படா சீசனில் வந்து ஜோவரில் உள்ள சிப்படா ட்ரீயும் கிடாவில் உள்ள சிப்படா ட்ரீயும் ஒரே நேரத்தில் காய்க்குது. ஆச்சரியமா இல்லை உங்களுக்கு? அது பேசிக்கிச்சா ரெண்டும்? நம்ம 2 பேரும் ஒரே நேரத்தில் ஜூலையில் 2 பேரும் ஒரே நேரத்தில் காய்க்கணுன்ட்டு இல்லை தானே? ஏன்
ஏன்னா பகவான் இருக்கிறாருங்க, பகவான் இருக்கிறார். ஸோ the most easiest way is to realize Bhagavan. So this is the easiest way. இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா, பக்தி மார்க்கத்தில் பகவானை புரிஞ்சுக்கிட்டோமா, பரமாத்மா புரிஞ்சுக்கலாம், பிரம்மனையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் எவ்ரிதிங் பிகம்ஸ் ஈஸி. நம்மளுக்கு தெரியுது பகவான் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு. அவர் பாருங்க, பகவான் எவ்வளோ கருணை பாருங்க. கொஞ்சம் முன்னே நான் சொன்னேன்ல உங்கள்கிட்ட, பிரபு சொல்லலாமா? 9 o'clock இருக்கியா? ஓகே. ஸோ எவ்வளோ கருணை பாருங்க பகவானுக்கு நம்ம மேலே. அவ்வியக்த மூர்த்தினான்னு சொல்லிட்டு அதுவும் கண்ணுக்கு அப்பால் இருக்குது, கஷ்டம். பரமாத்மா உள்ளுக்கு இருக்காரு, அவரும் அப்பால தான் இருக்கிறார், அவரும் கஷ்டம். பகவானும் கஷ்டம்தான், அவர் மட்டும் அந்த கண்ணுக்கு தெரியுறாரா? தெரியல தானே. அவர் கோலோக விருந்தாவனில் இருக்கிறாரு. ஆனால் என்ன செய்கிறார் நம்மளுக்குன்ட்டு, ஏன்னா இவன் என் மேலே அன்பு வச்சுருக்கான், இவன் அன்பு பரிமாற்றத்துக்கு ஆசைப்படுறான், எனக்கு சேவை செய்யணும்னு ஆசைப்படுறான். உடனே என்ன செய்கிறாரு, அந்த அவ்வியக்தம் வியக்தமாக வருதான், ரூபம் எடுத்து வருதான். யார் இது? அதான் நம்ம டெய்டி, நம்ம கும்பிடுற தெய்வம், நம்ம கும்பிடுற மூர்த்தி டெய்டி, அதே பகவான் தான் ரூபம் எடுத்து வராரு. ஏன் வராருன்னா நம்ம மேலே உள்ள கருணை தான். அதுதானே, நீ சுச்சோ பீசாங்க செஞ்சு நீ யாருக்கு நீ கொடுக்க போகிற? நீ சுச்சோ கூட செஞ்சுட்டு ஒரு துளசி வச்சு யாருக்கு படைக்க போகிற? இதுதான் எனக்கு படையிடான்ட்டு ஒரு ரூபம் எடுத்து முன்னுக்கு நிற்கிறார் குலவன். அதுதானே, நீ இன்னும் வெளியே போய் தேடணும் எங்கே இருக்கிறார் பகவான்? வேணாம் அதை பாரு, உன்னோட சாமி மேலே இருக்கிறார். அதுதானே. ஸோ வியக்தம் அவ்வியக்தம் வியக்த ரூபமாக எடுத்து நம்ம முன்னுக்கு நிற்குது. இதுதான் பகவானோட மூர்த்தி, அர்ச்ச விக்கிரகம். இதுதான் அர்ச்ச விக்கிரகம். ஸோ பகவான் நம்ம மேலே உள்ள கருணைனால அர்ச்ச விக்கிரகத்துலேருந்து நம்மளுக்கு சேவை எதிர்பார்க்குறாரு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை அன்பாக பார்த்துக்குவார். இதுதான் பக்தி மார்க்கம். பக்தி மார்க்கத்தில் தான் நம்ம பகவான் முழுமையாக புரிஞ்சிக்க முடியும். சுலபமான வழி, அவரை புரிஞ்சுக்கிட்டோமா அவ்வியக்தமும் புரிஞ்சிடும், பரமாத்மாவும் புரிஞ்சிடும். அதுக்கு அந்தாண்ட என்ன நடக்குதோ எல்லாம் அவரோட செயலில் தானே நடக்குது. சரிதானே, நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. உபட்ரஸ்தா அனுமந்தாச்சா, என் பிள்ளை படிக்குது, இங்கிலாண்டில் படிச்சுட்டு இருக்கு, அது பாஸ் பண்ணுறதோ இல்லையோ அது கர்மா செஞ்சது தான். சரிதானே, அது தகுந்த மாதிரி நடக்கும். எனக்கு கேன்சர் வந்துருச்சு, கிருஷ்ணா ஆசைப்பட்டால் நல்லாக்குவார். சரிதானே, என்னை கூட்டிகிட்டு போனால் கூட்டிகிட்டு போவார். சரிதானே, எனக்கு டெங்கி வந்துருச்சு. சரிதானே, டெங்கி வந்துருச்சுன்னு கொஞ்சம் தெரியல, வீட்டிலே எடுத்து நல்லா ஆயிடுச்சு. ஆச்சரியமாக இருக்கு. அப்போ ரொம்ப நாள் போயிட்டோன்னா அப்போ டாக்டர் சொல்கிறோம், அந்த சிம்டம்லாம் இருந்துச்சு உனக்கு, டெங்கிடாது, ஹாஸ்பிட்டல் போகல, வீட்டிலே இருந்து நல்லா ஆயிடுச்சு. நல்லா இருக்கணும்னா நல்லா ஆக்கிடுவார். சரிதானே, இல்லைன்னா கோவிட்க்கு தூக்கிட்டு போயிடுவார். சரிதானே. அப்போ நம்ம பக்தியில் எப்போ நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதோ எல்லாமே பகவான் அனுமதியோடு தான் நடக்குது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டோமா, அதுக்காக இந்த மைண்ட் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. ஆனால் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? அவர் பக்தி செய்யணும். சரிதானே, அன்போடு போகணும். ஆரம்பத்தில் முடியாது, கஷ்டம். ஏன்னா நிறைய ஆசை இருக்குது மனசில். சரிதானே, ஆரம்பத்தில் நம்மளோட பக்தி எல்லாமே காமமிஸ்ர பக்தி தான். காமமிஸ்ர பக்தினா ஆசை கலந்த பக்தி. நம்மளுக்கே காமமிஸ்ர பக்தி நினச்சோமா, கிருஷ்ணாவை நினச்சா நம்மளுக்கு பாவமாக இருக்கும். எவ்வளோ கஷ்டப்படுறாரு. இதுதானே, ஒரு பக்கம் நம்மள்ட்ட பியோர் பக்தி எதிர்பார்க்குறாரு, நம்மளும் கைவிடக்கூடாது. ஆனால் இவன் வேற மனசில் ஆசை வச்சுருக்கான். எப்படி மேனேஜ் பண்ணுவார் நீங்கள் சொல்லுங்கள்? ஆசையும் நிறைவேற்றணும், என் மேலே வேற அனுபவிச்சுருக்கான். இதுதானே, ரொம்ப கஷ்டம் கிருஷ்ணாவோட மேலே, ரொம்ப கஷ்டம். ஸோ போன வாரம் தான் அபிச்சரன் சென்டரில் இந்த கதை சொன்னேன், அதை சொல்லி முடிச்சிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை. கிங் யயாத்தின்னு ஒருத்தர் இருந்தார். பாகவதமில் 9வது கென்டோவில் சந்திர வம்சத்தில் ஒரு அரசன், கிங் யயாத்தின்ட்டு. யயாத்தி யார் தெரியுமா? யயாத்தியோட பிள்ளை தான் யது. அந்த யது குலத்தில் பிறந்தவர் தான் கிருஷ்ணா.
அவங்களுக்கு யயாத்தியோட மகன் தான் வந்து யது. அந்த யது குலத்தில் வந்தவங்க தான் வந்து சாத்வதா, அந்தகா, விருஷ்ணி. அந்த விருஷ்ணி குலத்தில் வந்தவர் தான் கிருஷ்ணா. கிருஷ்ணோட வம்சம் தான் அவங்க. இந்த யயாத்திக்கு வந்து 5 பிள்ளைங்க பிறப்பாங்க, 2 மனைவி. அவருக்கு 2 மனைவி. ஒரு மனைவி பேர் தேவயானி, இன்னொரு மனைவி பேர் சாமிஷ்டா. ஒன்று வந்து சுக்கராச்சாரியோட மகன், இன்னொரு சாமிஷ்டா வந்து ஒரு அரசன், அசுர குலத்தில் வந்த அரசன் ரிஷபர்வான்ட்டு. ஏதோ 2 பக்கம் ஒரு காம்ப்ளிகேஷனில் 2 பேர்த்தையும் கல்யாணம் பண்ணிடுவார். கல்யாணம் பண்ணிவிட்டு சுக்கராச்சாரியா வந்து சொல்லிடுவார், கண்டிஷன் போட்டுருவார். யயாத்தி, நீ என் மக கல்யாணம் பண்ணிட்ட, இது கூட தான் நீ வாழணும், இது கூட தான் நீ பிள்ளை பெற்றுக்கணும், எந்த காரணத்துக்கு கூட மற்ற பெண்கிட்ட போகக்கூடாதுன்ட்டு. ஆனால் அந்த சாமிஷ்டா வந்து இவரை மயக்கிட்டோன்னே அந்த பெண்ணையும் கல்யாணம் பண்ணிடுவார், மாமனாருக்கு தெரியாமல். சாதாரண மாமனார்னா பரவாயில்ல, இது சுக்கராச்சாரியா தெரிதானே, எரிச்சிடுவார். தெரிதானே, எரிச்சிடுவார் சுக்கராச்சாரியா. ஆனால் எரிக்கல, ஏன்னா மக்களோட வாழ்க்கையாச்சு. தெரிதானே, கூப்பிட்டு சொல்லுவார், யயாத்தி சொன்னேன்னு என் பேச்சு கேட்கல, நான் உன்னை சபிக்கிறேன் பாரு. என்னத்துமா சபிச்சிடுவார், உன்னோட இளமை போயிடும், முதுமை வந்துருந்தாங்க, யூ பிகம் ஓல்ட். கூடிய சீக்கிரத்தில் நீ வயசானவன் ஆகிடுவேன், உன்னோட இளமை போயிடும், முதுமை வந்துடும். இவர் திப்பன்னு முழிக்கிறார். ஐயோ, இன்னும் அனுபவிக்கலையே வாழ்க்கையை, 2 பொண்டாட்டி இருக்கு, எல்லாம் சிறு வயசு பண்ணுங்க. தெரிதானே, வாழ்க்கையை அனுபவிக்கணுமே. மாமனார்ட்ட கேட்குறாரு, வேற வழி இல்லையா அதுக்குன்ட்டு. மாமனார் சொல்ற, ஒரு வழி இருக்குடா, அவனுக்கு சொல்லி கொடுக்குறேன். விட்ட சாபத்தை நான் எடுக்க முடியாது, நீ என்ன செய்ய, இந்த உனக்கு கொடுத்த முதுமையை, வயசான ஓல்ஏஜ், நீ மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களோட இளமையை எடுத்துக்கிடான்னு. யார் எடுப்பான்? இப்போ எனக்கு 62 வயசு, அதை நான் வந்து உன்கிட்ட சொல்ல, கிவ் மீ யுவர் யூத், டேக் மை ஓல்ட் ஏஜ் சொன்னால் நீ கொடுப்பியா? போடான்னு போயிடுங்க. ஸோ இதை யயாத்தி என்ன செய்கிறாரு, நல்ல அரசன், பக்தியோடு உள்ள மனுஷன். ஆனால் மனசில் ஆசை இருக்குது பார்த்தீங்களா, இன்னும் அனுபவிக்கணும் வாழ்க்கைன்ட்டு. போயிட்டு என்ன செய்கிறாரு, அவங்க மகன்கிட்ட ஒரு ஆளாக கேட்குறாரு. பெரிய மூத்த மகன் யது, உன்னோட இளமையை கொடுத்துரு, இந்த என்னோட முதுமையை நான் எடுத்துக்கோ, நான் ரொம்ப நாள் அனுபவிச்சுட்டு அப்புறம் திருப்பி நான் கொடுத்துறேன், நீ மறுபடியும் என்னோட முதுமையை கொடுத்துருன்ட்டு. ஆச்சரியமா இல்லை? என்ன கிட்னியை கொடுத்துட்டு கிட்னி எடுக்கிற மாதிரி. முடியாதுன்னுவார். அப்பா முடியாதுப்பா. எது சொல்லுவார், ஒரு காலம் முடியாதுப்பா, என் மனசுலையும் ஆசை இருக்குது, இந்த ஆசையை பூர்த்தி பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு உடல் தேவையே. நீ வயசான உடல் கொடுத்துட்டா, இல்லாமல் நான் இந்த ஆசையோடு இந்த வயசான உடல்லையே வாழ்ந்துட்டு நான் அப்படியே இறந்துட்டுனா நான் திருப்பி ஜென்மம் எடுக்கணுமே. வேணாப்பான்னு 2வது மகன்கிட்ட போய் கேட்பாரு. துருவாசு ஒரு மகன்கிட்ட கேட்பாரு. அணு யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. கடைசியில் போய் ஒரு பையன்கிட்ட கேட்பார், புருன்ட்டு. புரு சொல்லிடுவான், அஃப்கோர்ஸ் கொடுக்குறேன்ப்பா, உடனே கொடுத்துட்றேன்ட்டு கொடுத்துருவாரு. புரு கிரேட்டா, கிரேட் சொல்லிடுவாரு. ஒரு மகனுங்களும் அப்பாக்கிட்ட நன்றி கடன்பட்டிருக்கானுங்க. ஏன்னா அப்பாக்கிட்ட இருந்தால் எங்களுக்கு இந்த உடல் கிடச்சிச்சு, தாராளமாக கொடுக்குறேன் நான் உங்களுக்கு, இந்த என்னோட இளமையை எடுத்துக்கணுன்ட்டு. அவன் வயசாகிடுவான், இவர் இளமையாகிடுவார். ஆனால் பக்தி இருக்குது இவருக்கும். பகவானுக்கு வந்து இவரும் பகவானை பூஜை செய்கிறாரு, பிராமணனுக்கு தானம் செய்கிறாரு, எல்லாம் செய்கிறாரு. ஆனால் மனசில் ஆசை. கிருஷ்ணாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு வகையில் பக்தி வேறு இருக்குது, ஆனால் வந்து ஆண் பெண் உறவு வந்து அனுபவிக்கணும்னு வேறு ஆசைப்படுறாரு. எவ்வளோ நாள் அனுபவிச்சிருப்பாங்க, சும்மா கெஸ் பண்ணி பாருங்க. எவ்வளோ நாள் அனுபவிச்சார் அந்த 1000 வருஷம். அது கூட ஆச்சரியம் இல்லை, 1000 வருஷம் மகன் காத்துக்கிட்டு இருக்கான் பாருங்க. 1000 வருஷம் அனுபவிச்சுட்டு இந்த 1000 வருஷமும் சும்மா இல்லை, பிராமணனுக்கு தானம் செய்கிறது, கோயில் கட்டுறது, பூஜை செய்கிறது, எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டாரு. ஆனால் உள்ளுக்குள்ள பகவான் என்ன செஞ்சார், ஒரு நாள் 1000 வருஷம் செஞ்சுட்டு ஒரு நாள் இருந்தாப்புலேருந்து மனசில் ஒரு வெறுப்பு வந்துருச்சான். டக்குன்னு சே வீணா போனவன்டான் நான் சொல்கிறாரு. யயாத்தி சொல்கிறாரு, வீணா போனவன். சே இந்த சரீர சுகத்துக்கு போயிட்டு நான் இந்த மாதிரி ஆசைப்பட்டிருக்கேன், பகவானை மறந்து 1000 வருஷம் வேஸ்ட் ஆயிடுச்சு. மனசில் ஒரு விரக்தி வந்துருச்சு. அந்த விரக்தி யார் கொடுத்தா? உள்ளுக்குள்ள பகவான் தான் கொடுத்து. அதுதானே பகவான் பாருங்க,
பக்தராக இருக்கிறான், ஆனால் மனசில் ஆசை இருக்குது, சரி அனுபவிச்சுட்டு போவோமேனு அனுபவிச்சு 1000 வருஷம் சென்று ஒரு டைம் வந்தோடனே சரிதானே விரக்தி கொடுத்து திருப்பி கூட்டிக்கிட்டு சாருப்பிய முக்தி சாருப்பிய முக்தி ஏயாத்திக்கு மட்டும் இல்லை, தேவயானையும் கூட்டிகிட்டு போயிட்டாரு கிருஷ்ணா. ஸோ அந்த மாதிரி ஆரம்பத்தில் பக்தியில் வரும்போது நம்மளுக்கு ஆசை இருக்கும், எல்லாமே பியோர் பக்தியாக வர முடியாது சரிதானே. என் பிள்ளை நல்லா இருக்கணும், பொண்டாட்டி நல்லா இருக்கணும், பிஸ்னஸ் நல்லா இருக்கணும் சரிதானே, எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு தான் பக்திட்டு போகிறோம். ஆனால் கிருஷ்ணாவுக்கு தெரியும் இவனை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு நமக்கு கிருஷ்ணாவுக்கு தெரியும். எந்த இடத்துல இவனை பிடிக்கணும், எப்போ பிடிக்கணும், எப்படி கொடுத்து இழுக்கணும் இவனை, எல்லாம் கிருஷ்ணாவுக்கு தெரியும். ஸோ அதனால் தாராளமாக பக்தி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மனசில் ஆசை இருந்தாலும் பரவாயில்ல, பக்தி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆகாம சர்வ காமவா மோக்ஷ காம உதாரதி திவ்யேன பக்தி யோகேன யஜேத புருஷ பரம். கிருஷ்ணா சொல்கிறாரு, பரவாயில்லடா மனசில் ஆசை இருக்கோ, உனக்கு மனசில் ஆசை இல்லையோ, இல்லை உனக்கு மோட்சம்தான் வேணுமோ, என்ன இருந்துட்டு போட்டோம், என்ன வேணுங்க நான் உன்னை பார்த்துக்கிறேன். யஜேத புருஷ பரம் சொல்கிறார் கிருஷ்ணா, திவ்யேன பக்தி யோகேன. ஹரே கிருஷ்ணா. ஸோ கன்க்ளூஷன் என்னது, கிருஷ்ணா 3 ரூபத்தில் இருக்கிறாரு சரிதானே, பிரம்மனாவும் இருக்கிறாரு, பரமாத்மாவும் இருக்கிறாரு, பகவான் இருக்கிறாரு. ஆனால் சுலபமானது பகவான் வணங்குறது தான். அன்போடு போனோமா நம்மளை எப்படி பசுமாடு கண்டுகுட்டி பார்த்துக்கிறதோ அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கிறது. ஹரே கிருஷ்ணா. ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கேட்கலாம், அப்புறம் என்ன சொல்கிறதா சொல்லுங்கள். கொஸ்டின் அவங்க கேட்குமா? ஓகே கேளுங்க.